ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். என்னுடைய வீடியோ வந்து நல்ல வியூஸ் போகுது. 4-5 சப்ஸ்கிரைபர்ஸ் வேறு புதுசாக சேர்ந்துருக்காங்க. நேற்று வந்து இதை எடுத்த வீடியோ நேற்று வந்து சமைக்க வேண்டாம்னு நினச்சது. ஏன்னா காலையில் திடீர்னு அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு டிஃபன் வெளியே சாப்பிட வேண்டியதாகிடுச்சு. அதனால் வந்து சரி நம்ம வந்து மத்தியானமாக சமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் ரொம்ப சோம்பேறித்தனம். மத்தியானம் சமைக்கிறதுனால எனக்கு பிடிக்கவே செய்யாது. ஆனால் அந்த கத்திரிக்காயை பார்த்தா ஃப்ரிட்ஜில் வைக்கவே எனக்கு மனசு வரல. மணியாக இருந்தது. அதனால் அதை உடனே பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு எண்ணெய் கத்திரிக்காய் ஸ்பெஷல் தான் வச்சுக்கோங்களேன் இந்த வீடியோ. எப்பயுமே எண்ணெய் கத்திரிக்காய் நான் வேக வச்சு அதில் நடுவில் கீரி அதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு லாங் ப்ராசஸ் இருக்கும். பட் நான் 2 நிமிஷத்தில் இது ரொம்ப சிம்பிளஸ்ட் ப்ராசஸாக முடிச்சிட்டேன். 1/4 கிலோ கத்திரிக்காய், 1/4 டம்ளர் தண்ணி மூடி போட்டு வேக வச்ச உடனே கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அதில் வந்து போட வேண்டிய பொருள் ஃபுல்லாக நான் இது போட்டது வந்து ரொம்ப சோம்பேறித்தனமாக இருந்தது. அதனால் வீட்டில் இருக்கிற பொடியவே போட்டு தனி மிளகாய் பொடி, கொத்தமல்லி பொடி, பெருங்காய பொடி, மஞ்சள் பொடி, உப்பு, தோசை மிளகாய் பொடி இத்தனையும் போட்டுட்டு நல்லா இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, ஃபோர்க் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு நல்லா குத்தி விட்டு அதில் எல்லாம் சேர்றாப்புல நல்லா பெரட்டிட்டேன். கரெக்டாக 1 ஸ்பூன் மேக்ஸிமம் 1.5 ஸ்பூன் வச்சுக்கோங்களேன். அதை வந்து எண்ணெயை விட்டு நல்லா வதக்கி ஏர் ஃப்ரையரில் வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு கத்திரிக்காய் வந்து நான் ஏர் ஃப்ரையரில் வச்சது நேற்று தான். மற்ற எல்லா காய்கறியும் பண்ணியிருக்கேன். கத்திரிக்காய் வெண்டைக்காயெலாம் நான் பண்ணது கிடையாது. பட் வெண்டைக்காய் ரொம்ப நல்லா இருக்கும்னு என் டாக்டர் சொல்லிகிட்டே இருப்பாள். ஆனால் நான் பண்ணதில்லை. அன்றைக்கி ஒரு பிந்தி ரோஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டோம். அந்த ஹோட்டலில் ரோஸ்ட் பண்ணி தான் வச்சுருந்தாங்க யூஎஸில். அதே போல் இங்கேயும் பண்ணலாமா, ஏர் ஃப்ரையரில் சூப்பராக பண்ணலாம். பாவக்காய் பண்ணியிருக்கேன். மற்றபடி எல்லா காய்கறியுமே மேக்ஸிமம் பண்ணியிருக்கேன். காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு எல்லாமே பண்ணியிருக்கேன். இந்த கத்திரிக்காய் வெண்டைக்காய் பண்ணதில்லை நான். இந்த கத்திரிக்காய்க்கு பாருங்கள் 1.5 ஸ்பூன் தான் எண்ணெய் விட்டுட்டு நேற்று சாப்பிடுவோமா வேண்டாமா, காலையில் சாப்பிட்டது ரொம்ப லைட் டிஃபன் தான் சாப்பிட்டோம். அப்புறம் 2:30க்கு ஒரு லஞ்சு, ஒரு மொட்டை ரசத்துக்கு வெறும் வெள்ளைப்பூடு, ஜீரகம், பெருங்காயம், தனி மிளகாய் பொடி, கொத்தமல்லி பொடி எல்லாத்தையும் மிக்சியில் அரைச்சி கலந்து வச்சேன். அந்த ரசம் ரொம்ப சுமாராக தான் இருந்தது. பட் வந்து இந்த ரசத்துடைய சுமார்னஸை இந்த சூப்பர் கத்திரிக்காய் வந்து மேனேஜ் பண்ணிடுது. அப்படியே தூக்கி ஏர் ஃப்ரையரில் வச்சுட்டு கிட்டத்தட்ட 7 நிமிஷம் சாதம் வேக பக்கத்துலேயே சைட் பை சைடு ரசம் வெந்துருச்சு. காலையில் இது வேறு வாங்கி வச்சுருந்தேன். அதை மணத்தக்காளி கீரை வேறு வாங்கி வச்சுருந்தேன். அதை அப்படியே போட்டு அதில் வெள்ளைப்பொடி, வெங்காயம், ஜீரகம், மஞ்சள் பொடி எல்லாமே போட்டு நல்லா கொதிக்க வச்சு இந்த தண்ணியை வந்து சூப்பு கணக்கில் குடிச்சாச்சு. அதை நான் ஒன்றுமே பண்ணலை. ஏன்னா எனக்கு கூட்டெல்லாம் அரைச்சி பண்ணுற அளவுக்கு எனக்கு பொறுமை இல்லைல்ல. மத்தியானம் சமைக்கிறதுனாலே எனக்கு பிடிக்காது. ஆனால் வந்து ஓகே நம்ம பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கத்திரிக்காய் பண்ணேன். பட் கத்திரிக்காயும் காலி, சாதமும் காலி, ரசமும் காலி. ரசம் சுமாராக இருந்தால் கூட அந்த கத்திரிக்காய் நல்லா இருந்ததுனால அப்பளம் சுட்டிருந்தேன். அப்படியே தயிர் சாத்துக்கும் இதை தான் தொட்டு சாப்பிட்டோம். நிஜமாகவே ஒண்டர்ஃபுல்லாக இருந்ததுங்க. ஒரு எஃபர்ட் இல்லாமல் நேற்று வந்து சூப்பராக வந்து லஞ்சை வந்து சூப்பராக முடித்தோம். சரி நைட்டு வச்சுப்போம், நிறைய போட்டுட்டோமே அப்படின்னு நினச்சேன். அதெல்லாம் பகல்லையே காலியாக எடுத்து நீங்களும் இப்படி வந்து ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்து நான் வீடியோ போடுவோமா வேண்டாமா, போட்டதையே போடுறோமே நினச்சேன். பட் சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப தேங்க்ஸ். இதே போல் சப்போர்ட் பண்ணுங்கள்.